சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஐயப்பனின் தவக்கோல தரிசனம். ஐயப்பன் தன்னை காண வரும் பக்தர்களுக்காக சபரிமலையில் தவம் இருக்கிறாராம். ஆம், பொண்ணு 18ஆம் படி ஏறி பக்தர்கள் கொடிமரம் தாண்டி கோவிலை வலம் வந்து ஹரிஹரபுத்திரனாகிய தர்மசாஸ்தாவை கண்டு மனமாற தரிசித்தாலே இந்த பிறவியின் பலனை அடைந்த சந்தோஷம் ஏற்படுமாம். ஏனெனில் மூலஸ்தானத்தில் ஐயப்பன் ஆனந்த ஸ்வரூபனாய் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக கேட்டவரம் தரும் வள்ளலாக தவக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். ஐயப்பன் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி ஆனவுடன் தான் சபரிமலையில் தவமிருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன். ஐயப்பனின் தவக்கோலம் பல எண்ணற்ற தத்துவங்களை உள்ளடக்கியது. தலையில் ஜட்டாமுட்டியை தரித்து கொண்டு இருப்பார் சுருள் சுருளாக. அவருடைய கண் விழிகளினுடைய அமைப்பு தவம் செய்வோரை போல பாதி விழி மூடி திறந்து இருக்குமாம். வலது கையில் சின்முத்திரையை காண்பிக்கிறார். இது சிவபெருமானின் அம்சத்தை குறிக்கிறது. இடது கையோ பெண்மையின் சாயலில் இருக்கும். அதாவது கை வளைந்து முட்டியின் மீது இணைத்து வைத்திருப்பார். இது சக்தியின் வடிவமாக உள்ளது. கீழே 2 பின்னங்கால்களை தூக்கி வைத்திருப்பார். இது விக்கிரகத்தை பார்த்தாலே தெரியும். முன்னம் 10 விரல்கள் மட்டும் பூமியை ஊன்றி இருக்கும். சற்று உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும். யோக பாதாசனத்தில் இருக்கும் ஐயப்பனுடைய கால்களோடு சேர்த்து யோக பட்டம் என்னும் வஸ்திரம் கட்டப்பட்டு இருக்கும். இது யோக நரசிம்மரின் அமைப்பை போல இருக்கும். ஆக இது விஷ்ணுவுடைய அம்சத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்லாது புலன்களையும் மனதினையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் தியானத்தின் அம்சத்தையும் இது குறிக்கிறது. இப்படி ஐயப்பன் தன்னுடைய தவக்கோலத்தில் சிவசக்தி ஐக்கியத்தையும் சைவ வைணவ ஐக்கியத்தையும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். தவிர தவக்கோலத்தில் ஐயப்பனிடம் எந்த ஆயுதமும் கிடையாது. அஹிம்சாவாதியாக அமைதி, புலனடக்கம், சாந்தத்துடன் விளங்குகிறார். மனக்கட்டுப்பாடு ஒன்றை மட்டுமே ஆயுதமாக கொண்டு தவக்கோலத்தில் விளங்குகிறார் ஐயப்பன். மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளில் நடை சார்த்தப்படும். ஒவ்வொரு மாதமும் நடை மூடப்படும் பொழுது ஹரிவராசனம் பாடிவிட்டு கிலோ கணக்கில் பசுமையான விபூதியை ஐயப்பன் மேல் சாற்றுவார்கள். அந்த விபூதி தவக்கோல விபூதி என்று அழைக்கப்படுகிறது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த விபூதி பிரசாதத்தை நெற்றியில் தரித்து சிறிது உட்கொண்டால் நோய் குணமடையும் என்பது நம்பிக்கை. அத்துடன் ஐயப்பனின் சின்முத்திரையின் மேல் ஒரு ருத்ராட்ச மாலையை போடுவார்கள். இதற்கு தவக்கோலம் என்று பெயர். அப்பொழுது ஒரு விளக்கையும் ஏற்றி வைப்பார்கள். அந்த விளக்கானது மீண்டும் அடுத்த மாதம் நடை திறக்கப்படும் வரை எரிந்து கொண்டே இருக்குமாம். இந்த அதிசயம் தவறாமல் சபரிமலையில் அரங்கேறுகிறது. கோவில் கதவு திறந்து உலகத்தின் பார்வை அந்த கோவிலுக்குள் நுழைந்ததும் ஐயப்பனின் தவக்கோலம் கலைந்து விடுகிறதாம். அடுத்த நிமிடமே அந்த விளக்கும் அணைந்து விடுகிறது. சின்முத்திரையின் மேல் போடப்பட்ட ருத்ராட்ச மாலையும் கைமாறி இருக்குமாம். இந்த அதிசயத்தை காண கண்கோடி வேண்டும் எனதான் சொல்ல வேண்டும். இப்படி ஐயப்பனுடைய தவக்கோலத்தை தரிசிக்கும் ஐயப்பமார்களுக்கு வாழ்க்கையே தவமாக அமைந்து அதன் பயனாக மோட்சமே கிடைக்கும் என்பது நிச்சயம். சுவாமியே சரணமையப்பா.